அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் டெக் லான்சர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2019 வாட்ஸ்அப்பில் வர இருக்கக்கூடிய சூப்பரான 6 ஃபீச்சர்ஸ் தான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் சூப்பரான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் தினைக்கும் வந்து பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ரெகுலராகவே அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அப்டேட்ஸில் இப்போ இந்த 2019 நம்ம பார்க்கக்கூடிய 6 முக்கியமான அப்டேட்ஸ் என்னெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் லாக், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் செக்யூரிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த பீட்டா வெர்ஷன்ஸுக்கு வந்து இப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. அதாவது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாக வந்து லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸில் போயிட்டு ப்ரைவசியில் வந்து இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து ஃபுல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்க மெசேஜஸ்லாம் பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கான்வர்சேஷன்ஸ்க்குலாம் உங்களால் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை போட முடியாது. ஹோல் அண்ட் ஹோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மட்டும் தான் வந்து போட முடியும். பட் இது எதுக்கு இப்படி கொண்டு வராங்க அப்படின்றது எனக்கு புரியல. ஏன்னா நமக்கு நிறையா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸே இருக்குது நம்ம வாட்ஸ்அப்லாம் லாக் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்ல இருந்தே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்குறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது கூட சொல்லலாம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மோட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய அப்ளிகேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா இப்போ டார்க் மோட் அப்படின்றது கொண்டாந்துட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோனில் பார்க்கும்போது அதிக பிரைட்னஸ் இருக்கும், நார்மல் மோடில் பார்க்கும்போது. டார்க் மோடில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணில் வந்து பிரைட்னஸ் வந்து அவ்வளோவா போகாது. அந்த ஆப்லேருந்து வர லைட் வந்து ரொம்பவே கொஞ்சம் டல் ஆகிட்டு உங்களோட பேட்டரியை கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு வழி தான் இந்த டார்க் மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூடியூபையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் மோடில் வந்து போட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப்லேயும் இந்த டார்க் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பற்றி தனியாக ஒரு பிரத்யேகமாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலையா, ஐ பட்டன் இங்கே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மூன்றாவது புதிய ஃபீச்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்டாக்டை வந்து QR மோடில் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புறது. அது கான்டாக்ட்ஸ் நம்ம எப்படி அனுப்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த அட்டாச்மெண்ட்டில் போயிட்டு கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் இப்போ வந்து அதில் கொஞ்சம் ஏதாவது புதுசு அட்வான்ஸாக வந்து கொண்டு வந்து QR கோடு எப்படி நம்ம ஸ்கேன் பண்ணுவோமோ, ஜென்ரேட் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதில் வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த QR கோடை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறது மூலியமாக அதிலேயே வந்து எல்லாமே போய் அடங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க பேராக இருக்கட்டும், அவங்களோட நம்பராக இருக்கட்டும், எல்லாம் வந்து QR கோட்ஸ் மோடில், அதாவது அந்த ஸ்கொயராக வந்து பார்த்தீங்கன்னா புள்ளியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களால் சென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இனிமேல் ஃபியூச்சர் அப்டேட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. நான்காவது ஃபீச்சர் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணது தான் பார்த்தீங்கன்னா 30 ஆடியோ ஃபைல்ஸ் வந்து உங்களால் அட் அ டைமில் வந்து அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ ஃபைல்லாம் ஒன்று தான் வந்து அட் அ டைம் வந்து சென்ட் பண்ண முடியும். ஒரு மியூசிக்கை வந்து ஒரு தடவை அந்த டைம் ஒரே ஒன்று மியூசிக் மட்டும் தான் செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 பாட்டுகள், 30 ஆடியோக்கள் வந்து அட் அ டைம் வந்து செலக்ட் பண்ணி சென்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது ஃபியூச்சர் அப்டேட்ஸ் வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐந்தாவது ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்டஸில் ஆட்ஸ் வருது. ஸோ இது வந்து ஒரு ஃபீச்சர் அப்படின்றது கிடையாது. இது வந்து வாட்ஸ்அப்புக்கு இன்னொரு வே ஆஃப் ஏர்னிங் மணி தான். ஸோ இவ்வளோ நாள் வாட்ஸ்அப் எந்த ஒரு பேமெண்ட்டும் நம்ம கிட்ட இருந்து வாங்கினது கிடையாது. ஸோ ஸ்டார்டிங் ஏர்லியரில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு $1 கட்டணும், இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து அவங்க தரப்புலேருந்து அஃபிஷியலாகவே சொல்லிட்டாங்க, இனிமேல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து ஆட்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் ஏர்ன் பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் இப்போ வந்து வாட்ஸ்அப்பும் இந்த ஒரு ஆட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. மானிட்டேஷன் அவங்க பண்ணுறதுக்காக இந்த ஆட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கும்போது ஆட்ஸ் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. கடைசி விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு PIP மோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து ரோல் அவுட் ஆயிடுச்சு. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து வந்துருச்சு. பட் இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து வராமல் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் இந்த PIP வந்து வந்துடும். அந்த PIP என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூடியூப்லேருந்து யாராவது ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ வந்து அந்த யூடியூபோட லிங்கோட இருக்கும். பட் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்பை விட்டுட்டு யூடியூப்குள்ளே வந்து போயிடும். அந்த பர்டிகுலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப் விட்டுட்டு யூடியூப் போயிடும். பட் இந்த PIP மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளேயே யூடியூப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து PIP மோட்னு சொல்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கும் வந்து இது வந்து என்ன சொல்கிறது அப்டேட் வந்து வந்துடுச்சு. பட் இன்னும் சில ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து வராமல் இருக்குது அப்படின்றது கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் 2019 வரக்கூடிய புதிய ஃபீச்சர்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் லவர்ஸுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம்.